நாளைக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் ஐசிசி WTC சாம்பியன்ஸ் 2025 சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே இந்தியா கூட மோத வராங்க. டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ அந்த IPL ரிட்டன்ஷன்ஸ் அந்த நவம்பர் 15 சாயங்காலம் 5 மணிக்கு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் தாண்டி காரணம் ரவீந்திர ஜடேஜா, சஞ்சு சாம்சன் ட்ரேடு, அதனால் ஃபயரு. சரி, நீங்கள் இந்த ட்ரேடு ரிட்டன்ஷன்ஸ் ஜடேஜா சஞ்சு சாம்சன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க. பட் இந்த சீரீஸை மறந்துடாதீங்க. அந்த ஒரு நாளுக்காக ஹோமில் தானே இந்தியா ஈஸியாக அடிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் போன வருஷம் நியூசிலாந்து வந்து 3-0 ஒரு பெரிய ஒரு குத்துட்டு போனதை மறந்துடாதீங்க. டெல்லியில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் லீடு வச்சாங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சும்மா இல்லை, WTC சாம்பியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடிட்டு வந்துருக்கிற கிரிக்கெட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், IPL ரிட்டர்ன்ஸும் ரொம்ப முக்கியம், ஜடேஜாவும் முக்கியம், சஞ்சு சாம்சனும் முக்கியம். ஆனால் டெஸ்ட் விக்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்லேருந்து கிருக்கானந்தா நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூலாம் வரும், அதை தாண்டி வீலாகும் வரும், நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் வரும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இது எல்லாமே வரும். ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ், ஸ்பெஷலான வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு, பரவாயில்லப்பா இந்த பையன் கொல்கட்டா வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக ஒரு 40 ரூபாயோ 30 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டும் எனக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். நீங்கள் செய்கிற சின்ன ஹெல்ப்பும் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் மாதிரி தான். ஸோ இங்கே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்லேருந்து டேரெக்டாக நான் கவுஹாத்தி போகிறேன். இது வரைக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அது ஹெல்ப்புங்கிறத தாண்டி நான் வேற ஒரு அன்பாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களோட அன்பை தொடர்ந்து செலுத்துங்க. ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா ஜெனியல் லேடிஸ் அண்ட் இதுமாதிரி இந்த ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 பராசக்தியில் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா 2025 கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல. ஸோ கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்ல இருந்து கிரிக்கானந்தா உங்களுக்காக. ஸோ பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருப்போம். அதாவது அந்த பழைய பராசக்தி அது எவ்வளோ புரட்சி ஏற்படுத்திச்சோ அதே போல் புரட்சியை பேசிச்சோ அதே போல் இப்போ அடுத்து வரக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படம் ரொம்ப எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டைட்டில் எவ்வளோ புரட்சிகரமானதோ அதே போல் இந்த சீரீஸும் ரொம்ப புரட்சிகரமான ஒரு சீரீஸ். அதாவது கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் ஒரு புரட்சிகரமான ஒரு இடம். பட் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டூர் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான ஒரு டூராக பார்க்குறேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேன் ஆனதுக்கப்புறம் முதலாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட வந்த இடம் இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் தான், இந்தியாவில் தான். இதே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான். அப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு பேர் என்னென்னா ஃப்ரீடம் சீரீஸ், அதாவது காந்தி மண்டேலா சீரீஸ் அப்படிங்கிற பேரில் ட்ரோஃபியோட இந்த சீரீஸ் நடத்துவாங்க. அமைதியின் வழியில் புரட்சி செஞ்ச 2 பேரும் இந்த சீரீஸில் இந்த கிரிக்கெட்டில் கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்படி நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் இதில் கலந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பராசக்தி அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான டைட்டில் ஏன் இந்த சீரீஸ்க்கு வைக்கக்கூடாது? படம் ரிலீஸ் ஆகலை, பட் எனக்கு இந்த டைட்டில் வைக்கணுங்கிறது ஆசை, வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும், அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். டிசைனருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விதமாக லைக்கை போட்டுட்டு போங்க. சரிங்க, இப்போது ப்ரிவியூக்குள்ளே போகும். ரொம்ப நிறையாவுக்கு பேசியாச்சு. கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் டைம் என்ன நினைக்கிறீங்க? சாயங்காலம் தான். இப்போ டைம் என்ன நினைக்கிறீங்க? சாயங்காலம்னு வளரிட்டேன்னா நைட்டு கிடையாது, சாயங்காலம். இப்போ வந்து மணி ஒரு 5:45 வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் செம்மையாக இருட்டிடுச்சு. அப்புறம் எப்படி ஐயோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு ஹிமாலயாஸில் போயிட்டு அந்த குளிர்லையும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அது தெரியாத மாதிரி காட்டிப்பாங்களே. இப்போ அது மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறேன். செம்மையாக குளிருது, என் கை ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் இல்லை கொல்கட்டாவே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ பிச்சரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிச் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிளாக் சாயில் போடுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி டெல்லியில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஆடும்போது பிளாக் சாயில் தான் போட்டிருந்தாங்க. அகமதாபாத்தில் ரெட் சாயில் போட்டிருந்தாங்க. நல்லா பவுன்ஸ் இருந்தது, ஒரு மாதிரி நொறுக்கி தள்ளிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸை. பட் பிளாக் சாயிலில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து ஆடும்போது அந்த பிளாக் சாயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் இங்கே கொல்கட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே இந்த ஃபாஸ்ட் பாலர்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கும் கொஞ்சம் போன தடவை நடந்த ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் நல்லா பவுல் பண்ணியிருப்பாரு, கம்போஜ் நல்லா பவுல் பண்ணியிருப்பாரு. இங்கே ஃபாஸ்ட் பாலர்கள் வந்து இது ஃபாஸ்ட் பாலர் டிலைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விக்கெட் தான். இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் சாயில்
மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸை வளர விட்டுருக்கிறோம், அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம், மில்லிமீட்டர் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் அப்படிங்கிறதுனால சௌரவ் கங்குலி இங்கே கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலில் இருக்காருங்கிறதுனால ஸோ அவர் எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவான ஒரு விக்கெட் தான் ரெடி பண்ணுவார். ஸோ அப்போ ஸ்போர்ட்டிவான ஒரு விக்கெட், ஸ்போர்ட்டிவான ஒரு மேட்ச் ரெடியாக இருங்க, ரேங்க் டேனர் அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. ஈவன் 2019 2017 ஸ்ரீலங்கா அங்கே வரும்போது 2019 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இங்கே நடக்கும்போது கொல்கட்டா மேட்ச் நடந்துச்சுனால இன்னும் புவனேஸ்வர் குமார் இங்கெல்லாம் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்னாலே ஃபாஸ்ட் பாலர்களுக்கு சாதகமானதாகவே தான் இருக்கும். முக்கியமாக டெஸ்ட் மேட்ச் அப்படி தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது, பட் 10 மணி வரைக்கும் அந்த குளிருங்கிறது இருக்குது. சாயங்காலம் சீக்கிரமாக 5:30 மணிக்கே வந்து 5:05 வந்து இருட்டிடுது, நல்லா இருட்டிடுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ 3 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த சில்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்களுக்கு கை கொடுக்கும், அவங்களுக்கு விக்கெட் எடுக்க வைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமில் பெருசாக ப்ளே பண்ணும். அதாவது இங்கே பேசுகிறேன் வேணாமா, சரி பின்னாடி நான் வந்து இந்த பேட்டில் நான் பேசுகிறேன். இப்போ பிளாக் சாயில், அதுக்கப்புறம் இந்த வெதரு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அடுத்ததாக பிளேயிங் லெவனை பற்றி தான் பேச வந்துருக்கிறோம். அடுத்ததாக பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு 2 டீம்லையுமே. இப்போ டெம்பா பவுமா இல்லாத போது ரீசோர்ஸு சூப்பராக விளையாண்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டரும் இல்லை, இப்போ மல்டரும் உள்ளே வந்துட்டார். டிவால் பிரவிஸ் இருக்காரு, ஸ்டப்ஸு மேலே ஆடிட்டு இருக்காரு, நல்லா விளையாண்டுருக்காரு. இப்போ நீங்கள் யாரை வெளியில் தூக்குவீங்க அப்படிங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூவ் ஜோரெல் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 100 அடிக்கிறாரு, அப்புறம் அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச்லேயும் 100 அடிக்கிறாரு. ஒரு மாதிரி உள்ளே வந்தாலே T20யோ ஓடியோ டெஸ்ட்டோ இல்லை, ஓடியோ இல்லை பட் டெஸ்ட்டோ அவர் கொடுக்க வேற வேலையை வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக பண்ணுவார். இப்போ எப்படி நீங்கள் அவர் தூக்க போறீங்கிற கேள்வி அவரே கேட்குறாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க 2 டீமும்? இப்போ இந்தியன் டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷப் பண்டும் இருக்காரு, த்ரூவ் ஜோரெல் இருக்காரு, 2 பேரையும் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சாய் சுதர்ஷன் சரியாக விளையாடாதனால த்ரூவ் ஜோரெல் உள்ளே வச்சுட்டு சாய் சுதர்ஷன் வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் நல்லா பேக் பண்ணுவார், ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் யங்ஸ்டருங்கிறதுனால கௌதம் கம்பீரும் பேக் பண்ணுவார். ஸோ நம்பர் 3ல சாய் சுதர்ஷன் தான் டவுட்டே கிடையாது. இப்போ நம்பர் 5ல ரிஷப் பண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ட்னா, நம்பர் 6ல ஜடேஜா, நம்பர் 7ல த்ரூவ் ஜோரெல் வருவார். அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு என்னென்னா பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி அலசும், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கண்டிஷனும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரை மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஈவன் ஒரு அக்ஷர் பட்டேல் இருந்திருந்தா, பட் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் 2 ஃபாஸ்ட்டு, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 3 ஸ்பின்னு. எனக்கு இப்பயும் குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரோட ஆடலாமோ, நிதிஷ்குமார் ரெட்டியை பார்க்கவும் செய்யணும்ல. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய திருப்திகரமாக இருந்திருக்காது, நம்மளுக்கு இல்லை, அங்கே எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, திருப்திகரமாக இல்லைங்கும் போது ஸோ யோசிப்பாங்க. பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது முன்னே டெஸ்ட் மேட்சை ஞாபகம் வச்சுருதுங்கிறத தாண்டி அதுவும் யோசிச்சுக்கிட்டு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் போகணும். இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னை ஆட மாட்டாங்க தானே அப்படின்னு யோசிக்கலாம். பட் அவங்க கரெக்ட் நோமன் அலிகிட்டையும் சரி, அங்கே சஜித் கான்கிட்டையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தான். விக்கெட்ஸ் அவங்ககிட்டயும் ஒரு 6 விக்கெட்லாம் இவங்க விட செஞ்சாங்க தான். ஆனால் அவங்ககிட்டையும் இவங்க கஷ்டப்பட்டு நல்லா விளையாண்டு ஜெயிக்க வேறு செஞ்சாங்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட அவ்வளோ சாதாரணமாக ஜெயிக்க முடியாதுன்னா, அப்படியே அந்த பக்கத்தில் நான் வரேன். மல்டர் நம்பர் 3ல லாஸ்ட்டில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறங்கினாரு. அதுக்கு முன்னாடியே மல்டரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது கை கொடுத்துச்சு. ஸ்டப்ஸ் நம்பர் 3ல நல்லா விளையாடவும் செய்கிறாரு. இப்போ டிவால் பிரவிஸ் கீழேயும் இருக்கிறாரு. ஸோ இப்போ டிவால் பிரவிஸ் வந்தால் நல்லா விளையாடுவாரா, மல்டர் வந்தால் நல்லா விளையாடுவார்னா குழப்பம். ஏன்னா 2 பேருமே விளையாடக்கூடியவங்க தான். பட் மல்டருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருங்கிறதுனால மல்டரை தூக்கிட்டு வரலாம். பட் கீழே மார்க் ஆயன்ஸனும் ஆடுவார். பட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இவங்க ஆடவும் செஞ்சாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷவ் மகாராஜ் உள்ள, அப்புறம் ஹார்மர் இருக்காரு, சீனரன் முத்துசாமி இருக்கிறாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமு இதுதான் 11. பட் பெஞ்சில் உட்கார வைக்க போகிற ஒரு ஹம்சா, பாஷ், ரிசோர்சி எதாவது சொல்ல நிறைய ரன் அடிச்சாரு, ஆனால் உட்கார வைக்கப்படுறாரு. டெம்பா பவுமா வரதுனால பெரிய ரிசோர்சிக்கு இந்த ஒரு நிலைமை. சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்தும் ஹெவியான ஒரு காம்படிஷனாக தான் இருக்குது 11ஸை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட கேப்டன்ஸுகளுக்கும் கோச்சுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலி சங்கடம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஆரோக்கியமான தலைவலி காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் 2 டீமோட பிளேயிங்கில் நான் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். சரிங்க, நான் அப்படியே அங்கங்கே வாய் தவறி இந்த பேட்டில் பற்றி அங்கங்கே அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பட் நான் சொன்னேன்ல, குளிருது, நிஜமாலுமே நல்லா குளிருது, சாயங்காலம் ஆனால் இன்னும் குளிருது, மதியம் அந்த குளிர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இங்கே கொல்கட்டாவில் இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸுக்கு அது மேபி பழகிருக்கலாம், இந்தியன் பிளேயர்களுக்கு அது பழகிருக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸுக்கு மேக்ஸிமம் அந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கிளைமேட் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ளஸ் சவுத் இந்தியன்ஸ் இப்போது நீங்கள் கர்நாடகா பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய இப்போ KL ராகுல் எடுத்துக்கலாம், ஒரு சாய் சுதர்ஷன் எடுத்துக்கலாம், வாஷிங்டன் சுந்தர், இவங்கெல்லாம் வந்து நிறையாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா NCAல தான் இருக்காங்க, நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க, வெளில சுற்றுறாங்கிறதுனால அவங்களுக்கும் இந்த கிளைமேட்டோ இந்த கண்டிஷனோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் அப்படிங்கும்போது அங்கே ககிஸ்வர் ரபடா ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவார் அப்படின்னா இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவார். அண்ட்
பால் சாஃப்ட் ஆகும்போது சிராஜால நல்லாவும் பவுலிங் பண்ணவும் முடியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிளாக் சாயில் அப்படின்னா ஸோ ரஃப் பேச்சஸ் உருவாகும் போது ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ், அதாவது கண்டிஷன் குளிருது, பிளாக் சாயில் போடுறாங்க, உடையமா உடையாதா இதில், அதாவது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லேருந்து ஒரு குல்தீப் யாதவோ ஒரு ஜடேஜாவோ டொமஸ்டிக்லேருந்து அவங்க போட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் அவங்க பழகி இருக்கிறாங்கும் போது அவங்களுக்கு இது பெருசாக வித்தியாசமே இருக்காது, கஷ்டமாகவும் இருக்காது. சரிங்க, ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். ஜெய்ஸ்வால் இந்த மேட்சோட இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாருன்னா அவர் தான் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார். இனிஷியலாக வந்து ஒரு மார்க்கோ ஆன்சன் அண்ட் ககிசோ ரபாடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ 2 இன்னிங்ஸுமே ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப க்ரூஷியல். சாய் சுதர்ஷனுக்கு வந்து இந்த டெக்னிக்கில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சஸ்டெயின் பண்ணி எப்படி ஆட போறாரு, மேலே ககிசோ ரபாடாவும் மார்க்கோ ஆன்சனும் வரும்போது மேலே எப்படி இருக்கிறவங்க எப்படி ஆட போறாங்க. கேஎல் ராகுலோட சீனியாரிட்டி, எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடினது, எனக்கு இதுக்கு முன்னாடி ஆனது ஒதுக்கி வச்சிருங்க. பட் இப்போ ஆட போகிற கண்டிஷனும் இப்போ ஆட போகிற டீமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டீம் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட ஹெவியாக ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். இனிஷியலாக வர பாலுங்கிறத தாண்டி 2 டீமுக்குமே தான் இனிஷியலாக வரக்கூடிய பால் நியூ பாலுங்கிறத தாண்டி ஒவ்வொரு டேவோட கால செஷனும் ஒவ்வொரு நாளோட கடைசி செஷனும் அப்புறம் இந்த நியூ பால் இடையில வரல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்த வைக்கும். பால் சாஃப்ட் ஆகும்ல, அங்கே ரன்னு ஸ்கோர் பண்ணலாம், ஹெவியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேலே ஜெய்ஸ்வால்னா கீழே ரிஷப் பண்ணிட்டு இடையில இருக்கிறவங்க கொஞ்சம் ஆடி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோருங்கிறது ஒரு 400-450 போட்டாலே பெரிய ஸ்கோர் மாதிரி இப்போ நான் கேள்விப்பட முடியுது. பிச்செல்லாம் அவ்வளோ கண்டு கூட பார்க்கல, ஆனாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியுது. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கத்தில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட்டிங் லைன். இப்போ இது தோற்றுரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வின் பண்ணாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். பட் அதே பேட்டிங் லைன் தான் எனக்கு இன்னும் மல்டர் வந்தால் கீழே டெபிள் பிரவிஸ் வெளியில் ஸ்டப்ஸ் அந்த இடத்துல வருவாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் சும்மா சொல்லக்கூடாது, நான் கீழே பண்ணிட்டு சொன்ன மாதிரி கெயில் வெர்னியா நான் சொல்லுவேன். மேலே ஒரு ஏடன் மார்க்ரம் அண்ட் ரயன் ரக்கல்டன், ஜெய்ஸ்வால் மாதிரி ரயன் ரக்கல்டன் ஆடுவார். மார்க்ரமோ கேஎல் ராகுலோ ஒரே கேஸு ஒரே ஜானரு. இப்போ தெம்பாவோமா மாதிரி இங்கே இந்தியன் டீமில் யார், கில்லு அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு ஆடுவாரா? த்ருவ் ஜுரலோட சாலிட் டெக்னிக் நம்மளுக்கு தெரியும். பட் அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓரளவு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். பட் அவங்க ஸ்கோர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய டெய்லண்டர்ஸ்களை ஸ்கோர் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பக்கம் தான். இன்னும் ஜஸ்பிரித் பும்ரா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயும் மறைஞ்சிருந்தார், வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லேயும் கொஞ்சம் மறைஞ்சிருந்தார், சில பல யார்கர்ஸ் போட்டார். பட் அவர் வெளியில் வரதுக்கான ஒரு நேரம் இது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பும்ரா உள்ளே விளையாடுறாருன்னா அது பும்ராவோட மேட்சாக தான் இருக்கும். பட் பும்ராவோட மேட்சாக கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த மேட்ச்சில் பும்ராவை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். பும்ரா கூட போகிற சிராஜோட பவுலிங்கும் இந்த மேட்ச்சில் விக்டரி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாதிரி செம்ம சைடு, ஓகேங்களா? ரெண்டுமே செம்ம சைடு. இப்போ இந்தியா 3 ஸ்பின்னரோட ஆட போகிறாங்க. அதான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு விக்டரி எடுத்து கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ இருக்கேன். அந்த பக்கத்தில் நான் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியா கூட ஒரு 417 ரன்னு இந்தியா ஏ மேட்ச்சில், சவுத் ஆஃப்ரிக்கா ஏ வந்து ஒரு அன்அஃபிஷியல் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க, 417 அடிச்சு வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கிட்ட வந்து பிண்டி டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க. அண்ட் லாகூரில் தோத்தாலும் லாகூரில் சீனரன் முத்துசாமி ஒரு 6 விக்கெட்னா, ஹார்மர் ஒரு 4 விக்கெட்டு, கேஷவ் மகாராஜா 5-1-7ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும், அதாவது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து விக்கெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரபடா கொடுக்காம இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. பங்களாதேஷுக்கு போகும்போது ரபடா அங்கே நல்லா விக்கெட் எடுத்தாரு. கேஷவ் மகாராஜ் இருக்கலாம், பட் இப்போ கேஷவ் மகாராஜ் கூட போகிறது ஒரு ஹார்மரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனரன் முத்துசாமி வந்துருக்காங்கும் போது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்கும் போது வாவ், சவுத் ஆஃப்ரிக்காவில் டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியுது. இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், நான் ரொம்ப யோசிப்பேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு 2 டீமும் இருக்காங்க. பட் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு 52% ஜெயிக்குதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். சவுத் ஆஃப்ரிக்கா 48% ஜெயிக்குதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ட்ரா ஆகாது, ரிசல்ட் இருக்கும். ரிவர்ஸ் ஸ்விங்கு ஆகுதுங்கிறதுனாலவே நான் வந்து அந்த எடுத்துடுறேன், அந்த ட்ராவுக்கான பர்சன்டேஜை நான் எடுத்துடுறேன். 1-2 கொடுக்கலாம், பட் எனக்கு அது கூட வேணாம்னு எனக்கு தோணுது கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்போர்ட்டிவான விக்கெட்டு, ஸ்போர்ட்டிவான 2 டீமு, ரிசல்ட் இந்தியா பக்கமும் வரலாம், சவுத் ஆஃப்ரிக்கா பக்கமும் வரலாங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பஸ் இருந்துகிட்டு இருக்கு. எனக்குள்ளேயும் ஒரு பஸ் இருந்துகிட்டு இருக்கு, வெளியும் ஒரு பஸ் இருந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பொதுவாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னர் இல்லாமல் ஒரு மார்க்கோ ஆன்சன், வெயில்மெல்டு, ஒரு கேஜே ரபடா வரும்பொழுது இங்கிரியை உட்கார வச்சு தான் வந்தாகணும். இப்போ அப்படி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே நிலைமை தான். சிராஜ் பும்ரா இவங்களோட தான் வரவும் செய்வாங்க. பார்ப்போம். டாஸும் கொஞ்சம் க்ரூஷியல். இது வரைக்கும் இந்தியன் கேப்டன்ஸில் இந்த டாஸை தோக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். அண்ட் சுப்மன் கில் செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பால் லீவ் பண்ணுறதுல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை சரிவர அவர் ஆடணும்.
இது வரைக்கும் துருவ் ஜுரலோட இந்த டெக்னிக் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இங்கிலாந்தில் இவங்க எல்லாரும் நல்லா விளையாண்டுருக்காங்க. பட் இங்கே எப்படி இந்தியாவில் ஆட போகிறாங்க, இந்தியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல கல்கட்டாவில் நடக்க போது என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. ரொம்ப குளிருது, எல்லாம் தாங்கிக்க முடியல, விரைச்சி போச்சு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் கேட்குற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக காத்துருங்க, பார்ப்போம்.